யாரெல்லாம் பட்டினப்பாக்கம் சைடில் மீன் வாங்கியிருக்கீங்க, அந்த ரோட் சைடில் வைப்பாங்கல்ல அது, நாங்கள் எப்போவுமே அங்கே தான் வாங்குவோம். இப்போ மீன் மார்க்கெட்லாம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு ஈவினிங்காக வெளில கிளம்பி. முன்னாடி இந்த சைடு ஃபுல்லாக இதுலேருந்து ஆரம்பித்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ரோட்லேயே இருக்கும் ஃபுல்லாக மீன் கடையா. இப்போ ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்களா, நாங்களும் போகும்போதும் எதுவும் இல்லை, சரி எல்லாமே மீன் மார்க்கெட்டில் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. நல்ல பெருசாக பார்க்கிங்கோட சூப்பராக இருக்குது மார்க்கெட்டு. நல்லா நிறைய மீன் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு தான் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்காது. சரி முன்னாடி போட்டிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க போல், உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். அவ்வளோவா கடையும் இல்லை, கூட்டமும் இல்லை. நாங்கள் எப்போவுமே ஒரு அக்கா கிட்ட மீன் வாங்குவோம், அவங்க தான் ரொம்ப நேரமாக தேடிட்டே இருந்தோம். ஆனால் அவங்க அங்கே இல்லவே இல்லை. அப்புறம் வேறு கடையில் ஏதாவது மீன் வாங்கலாமான்னு பார்த்தா அந்தளவுக்கு எதுவும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை. சரி காலையிலே இருந்துச்சு பாட்டினா அங்கே போய்க்கலாம் அப்படின்ட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு. அத்தோ சாப்பிட்டு போயிடலான்னு அத்தோ கடைக்கு போயிட்டோம். பாரிஸில் இவங்க ரொம்ப ஃபேமஸான அத்தோ ஷாப்பு, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குவான்டிட்டி. முக்கியமாக அவங்க கொடுக்குற அந்த வாழைத்தண்டு சூப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு இன்னொரு சூப்பரான படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அதுக்கு போயாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.